கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 12:17. ரோமன்ஸ் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாம்ச பிரகாரமாக வாழக்கூடிய மக்களை போல நம்ம வாழ முடியாது. என்ன, தீமைக்கு தீமை செய்யாதுங்க, நான் எப்படியாவது அவன் செஞ்சதுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்காதீங்க. ஏன்னா இங்கே சொல்லும்போது ஒருவனுக்கும், யாராக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும், அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கவனாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதில் யாருமே எக்ஸெப்ஷனே கிடையாது. உங்களுக்கு யார் தீமை செய்தாலும் சரி. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே சொன்னார், உன்னை ஒரு வலது கன்னத்தில் அரைந்தா நீ இடது கன்னத்தை காட்டு, உன்னுடைய எதிரிகளை நீ நேசி. ஏன்னா ரொம்ப அழகாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மலை பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்ததெல்லாம் அதனால தான். பேதுரு அதனால தான் அவர் எழுதும்போது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உதாரணம் வச்சு சொன்னார். அவர் அவர் துன்பப்படுத்தப்படும் போது, பாடுபடுத்தப்படும் போது அவர் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா நம்ம எதிர்த்து செய்யணுங்கிறது இயற்கையாக வரக்கூடியது. ஆனால் அதை செய்யாமல் நான் இதை தாங்கி கொள்ளுவேங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது யாரால் முடியும்? பரிசுத்த ஆவி உள்ள மனுஷனால தான் முடியும். ஏன்னா ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கிரியையை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவைகள். ஏன்னா முன்னாடியே நீங்கள் இது பண்ணுங்க, முன்னாடியே யோசிங்க, எது நல்லது, எதுக்கு யோக்கியமானது, எது நன்மையானது, எது சீரானது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறாரு ரொம்ப அழகா, நேர்மையானவைகள் எவைகளோ, உயர்வானவைகள் எவைகளோ, நல்லமானவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, உங்களுடைய நேர்மை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன்னா உங்களுடைய நேர்மை எல்லாருக்கும் தெரியக்கூடதா? இது பாவத்தை செய்யாமல் விளக்குறது இல்லை. இது நம்ம தெரிந்தெடுத்து செய்வது, எது சரி, எது கணத்திற்குரியது, எது போற்றக்கூடியது. அதனால தான் நான் சொல்வேன், நேர்மை ஒரு விபத்து கிடையாது. நேர்மை என்பது ஒரு தெரிந்தெடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஒரு நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும். அது யார் முன்னாடி? எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். யோக்கியமானது எல்லா மனுஷருக்கும். ஏன்னா நீ முதல்ல என்ன சொன்னார், ஒருவனுக்கு தீமை செய்ய, அது எல்லாருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய நேர்மை என்னன்னா, எல்லாருக்கும் முன்னாடி. இது பப்ளிக்கு, இது பிரைவேட் கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை எங்கேருந்து யார் சோதித்து பார்த்தாலும் சரி, அவங்களுடைய நடக்கை சரி, எந்த ஒரு குற்றம் சாட்டப்படாதபடி, எப்படி உங்களுடைய நடக்கைகள் எல்லாம் எப்படி கிறிஸ்து ரட்சிக்கப்படாத, அவரை விசுவாசியாத மக்களுக்கு முன்பாக இருந்தாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களா. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ண முடியாது, நம்முடைய குணாதிசயத்தை அவங்க குற்றம் சொல்ல முடியாது. இதனால தான் சுவிசேஷத்திற்கு ஒரு அங்கீகாரம் வெளியே கிடைக்கும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நம்ம எப்படின்னா, பழி வாங்காத ஒரு கூட்டமாக, அதே சமயத்தில் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நேர்மையாக வாழக்கூடிய ஒரு கூட்டமாக வாழணும்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லி சொன்னால் உங்கள் சிந்தை எப்படி இருக்குது? ஒருத்தன் உங்களுக்கு பழி சொன்னால், இல்லை உங்களை பற்றி ஒரு குற்றம் சொன்னால் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி துடிக்கிறீங்களா, இல்லை கர்த்தர் பார்த்துக்குருவார்னு இருக்கீங்களா? இன்றைக்கு சபையில் ஒரு சிலரால் யாரோ ஒருத்தவங்க சொன்னதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே மாதிரி நிறைய பேர் நம்முடைய நேர்மை எல்லாருக்கும் முன்னாடி தெளிவாக இருக்கக்கூடியதாகவும், நம்ம தெரிந்தெடுத்து செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். ஏன்னா விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் எப்படி கிறிஸ்துவை கனப்படுத்துகிறோமோ, அது எங்கே கனப்படுத்துகிறோம்? நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை விசுவாசியாதவர்கள், அவர்களுக்கு முன்னாடி நம்ம நேர்மையை பார்த்து அவங்க சொல்லணும், வாழ்ந்தா அவங்கள போல வாழணுங்க. எப்படி வாழ்ந்தா அவங்கள போல வாழணும்னு. ஏன்னா ஒரு சுவிசேஷம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை அப்படியே மாற்றுகிறது. அந்த மாற்றப்பட்ட காரியத்தை மக்கள் பார்க்கக்கூடியதாக. அப்போ என்னன்னா, எனக்கு அருமையானவர்களே, யாரும் பார்க்காத போது
நீங்கள் சரியானது செய்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது செய்வீங்க, சரியா? யாருமே பார்க்காத போது நீங்கள் சரியானதை நேர்மையாக செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய குணாதிசயம், இதுதான் உங்களை ஊழியத்தில் நிறுத்தும், இதுதான் உங்களை இந்த உலகத்தில் சாட்சியாக நிறுத்தும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் முன்னாடி இருக்கிறது சரி, யாருமே பார்க்காத போதும் நீங்கள் நேர்மையாக தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, ஒரு இயற்கையான மனுஷன், ஒரு சுபாவ மனுஷன் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் அதை பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு, ஆமாண்டவரே, எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நேர்மையாக வாழ, எங்களை யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நாங்கள் நேர்மையாக வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.